பஸ்கா பண்டிகை என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து வெளியே வந்தாங்கல்ல, அந்த நாளை நினைவுறும்படியாக கொண்டாடப்படுகிற பண்டிகை தான் பஸ்கா பண்டிகை. இரண்டாவது முக்கிய பண்டிகை புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. இரண்டாவது பண்டிகை என்னது? என்ன பண்டிகை? புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. மூன்றாவது பண்டிகை தான் முக்கியமான பண்டிகை, முதற் பலனின் பண்டிகை. என்ன பண்டிகை? முதற் பலனின் பண்டிகை. ஃபீஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட், முதற் கனியை ஆண்டவருக்கு கொடுக்கிறது தான் முதற் பலனின் பண்டிகை. இதை குறித்து நிறைய பார்க்கலாம். லேவியராகமம் புஸ்தகம் 23வது அதிகாரம் 10வது வசனத்தை ஒரு ஆள் வாசிங்க. லேவியராகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 10வது வசனத்தை ஒரு ஆள் வாசிங்க. ஆமென். அது வெள்ளாமை அறுக்கும் போது உங்க அறுப்பின் முதற் பலனாகிய கதிர்கட்டை ஆசாரியன் என்று கொண்டு வருகிறது. உங்களுக்காக அங்கீகரிக்கும்படி ஆமென். ஓய்வு நாளுக்கு மறுநாளில் ஆமென். ஓகே, நல்லது. 17-16 வாசிங்க. ஆமென். 7 வாரங்களுக்கு மறுநாளில் அதை என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும் என்று வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். இங்கு பார்க்கிறோம் ஃபீஸ்ட் ஆஃப் ஷாவோட் என்று சொல்லக்கூடிய நாம பார்க்கிறோம். இது என்ன பண்டிகை? ஃபீஸ்ட் ஆஃப் ஷாவோட். பழைய ஏற்பாடு எபிரேய மொழியில் எழுதப்பட்டது. எத்தனை பேருக்கு தெரியும்? நீங்க உங்க பைபிள் இருக்குன்னா அது தமிழ்ல இருக்குன்னு சொல்லிடக்கூடாது. ஆமென். அதற்கு முன்பாக மூல பாஷையாக எபிரேய மொழியில் நல்லா பார்த்துக்கோங்க, புரிச்சுக்கோங்க. இந்த பைபிள் எபிரேய மொழியிலே எழுதப்பட்டது. இந்த பண்டிகைக்கு எபிரேய மொழியில் ஃபீஸ்ட் ஆஃப் ஷாவோட் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்காங்க. அப்படின்னா ஷாவோட் என்று சொன்னால் எபிரேய மொழியில் ஆமென் 7 வாரங்களுக்கு பின்பு உள்ளது. 7 வாரங்களை இது குறிக்கிறது. எபிரேய மொழியில் ஃபீஸ்ட் ஆஃப் ஷாவோட் என்று சொன்னால் 7 வாரங்களை குறிக்கிறது. 7வது வாரத்துக்கு பின்னாலாகிய அந்த நாள் தான் ஃபீஸ்ட் ஆஃப் ஷாவோட் கொண்டாடப்பட வேண்டும். ஆமென் சொல்றீங்க. அல்லேலூயா. இந்த நாட்களிலே ஆமென் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு நல்ல ஒரு பெந்தேகோஸ்தே நாள் என்று சொன்னா 50வது நாளை தான் இது குறிக்கிறது. ஃபீஸ்ட் ஆஃப் ஷாவோட். ஆமென். ஃபீஸ்ட் ஆஃப் ஷாவோட் என்று சொன்னா 50வது நாளில் குறிக்கிற பண்டிகை தான் ஃபீஸ்ட் ஆஃப் ஷாவோட். இங்க பார்க்கிறோம் கிரேக்க மொழியில் பெந்தேகோஸ்தே என்று சொன்னா 50வது நாள் என்று சொல்லி நான் பார்த்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளிலே ஆமென் அந்த நாளுக்கு பிறகு உயிர்த்தெழுந்த நாளிலே அந்த நாளிலிருந்து 50வது நாளிலே ஆண்டவராகிய இயேசு பரிசுத்த ஆவியானவர் சீஷர்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். எத்தனை ஆமென் சொல்ல முடியும்? ஆமென். பரிசுத்த ஆவி